வணக்கம். ஸோ கடைசியாக த ஃபைனல் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஷெர்லாக் ஹோம்ஸ் கதை கேட்டோம். அந்த கதையிலோட கிளைமேக்ஸில் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் இறந்து போயிடுறாரு. அந்த முக்கியமான வில்லனான ஜேம்ஸ் மோரியார்ட்டிங்கிற அந்த ப்ரொஃபஸரும் இறந்து போயிடுறாரு. ஸோ அந்த முக்கியமான கதாபாத்திரத்தை ஷெர்லாக் ஹோம்ஸையே எழுத்தாளர் வந்து கொலை செஞ்சுட்டார். ஆனாலும் அதுக்கடுத்தும் தொடர்ந்து பல சிறுகதைகள், லாங் ஃபார்மேட்டட் நாவல் ஷெர்லாக் ஹோம்ஸுங்கிற கதாபாத்திரத்தை வச்சு தொடர்ந்து அந்த எழுத்தாளர் எழுதிக்கிட்டு இருந்தார். அது எப்படி சாத்தியமாச்சு, இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் இறந்து போன ஷெர்லாக் ஹோம்ஸ் எப்படி திரும்ப வந்தார் அப்படிங்கிறது தான் இந்த கதையில் கேட்க போகிறோம். வாங்க கதை கேட்க. த ஃபைனல் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரிஸில் வந்து ஷெர்லாக் செத்து போயிடுவார். இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் சார் ஆர்த்தர் கோனான் டோயிலுங்கிற எழுத்தாளர் வந்து எதில் வெளியிட்டார் அப்படின்னா, த ஸ்டாண்ட் அப் மேகசின் அப்படிங்கிற ஒரு மேகசினில் தான் தொடர்ந்து வந்து பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு மந்த்லி மேகசின் மாதிரி வச்சுக்கோங்க. மந்த்லி அது பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கும். அவர் அந்த எழுத்தாளர் வந்து என்ன முடிவு எடுத்தார் அப்படின்னா, போதும் நம்ம ஷெர்லாக் எழுதுனதெல்லாம் போதும், இன்னும் கொஞ்சம் சீரியஸான லிட்ரேச்சர் எழுதலாம், இது ஒரு கமர்ஷியல் ரைட்டிங்காக இருக்குது அப்படின்னு தன்னைத்தானே மெருகேற்றிக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். அதுக்காண்டி இந்த கதாபாத்திரத்தை வந்து த ஃபைனல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையில் வந்து ஷெர்லாக்கை கொண்டுட்டா இந்த ஷெர்லாக்கோட சீரியஸை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஷெர்லாக்கை கொலை பண்ணிட்டார். பட் அதுக்கடுத்து என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, ஷெர்லாக் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சோடனே, ஷெர்லாக் சீரியஸ் இனிமேல் தொடராதுன்னு தெரிஞ்சோடனே, த ஸ்டாண்ட் மேகசினில் அன்னைக்கு இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட 90% பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. மந்த்லி வாங்குறது சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட 20,000 பேர். அது வந்து அப்போது ஹியூஜ் அமௌண்ட்டு. 20,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது, ஒரு மேகசினை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதே ஹியூஜ் அமௌண்ட்டு. அந்த 20,000 பேரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து அந்த மேகசின் நடத்துகிறவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நஷ்டமாகி போச்சு. ஸோ அவங்க திரும்ப போய் ஆர்த்தர் கோனான் டோயிலியை பார்த்து அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் பே பண்ணுறோம், தயவு செஞ்சு நீங்கள் ஷெர்லாக்கை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக ஷெர்லாக் வந்து அவர் திரும்ப கண்டினியூ பண்ணார். கடைசி வரைக்கும் அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவரால் அந்த சீரியஸ் லிட்ரேச்சர் வந்து எழுத முடியலைங்கிறது தான் ஒரு சோகமான விஷயம். ஸோ இந்த ஷெர்லாக் கதாபாத்திரத்தை அப்போ திரும்ப கொண்டு வரணும். ஏற்கனவே செத்ததாக சொல்லியாச்சு, நம்ம எப்படி திரும்ப கொண்டு வருது, எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு வருது, இந்த மாதிரி பல யோசித்து ஒரு கதை எழுதினார். அந்த கதை தான் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் த எம்டி ஹவுஸ். நம்ம இந்த சிங்கம் படம் பார்த்துருப்போம். சிங்கம் படம் கிளைமேக்ஸில் சூர்யாவும் அனுஷ்காவும் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த பார்ட்டில் எப்படி லீடு கொடுக்குறேன்னு யோசிச்சு டேரக்டர் ஹரி வந்து அதை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றிருப்பார். சேம், ஏன்னா ஒரு ஐடியா இல்லாமல் ஷெர்லாக்கை கொலை பண்ணிடலான்னு முடிச்சிட்டாரு. பட் அதை திரும்ப கண்டினியூ பண்ணலாம், அதை எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை எழுதினார். ஸோ இந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, வாட்சன் பேசுகிற மாதிரி தான் கதை ஆரம்பிக்குது. ஏன்னா எல்லா ஷெர்லாக் ஹோம்ஸ் கதையும் வாட்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும். ஸோ வாட்சன் என்ன யோசிக்கிறான்னா, ஷெர்லாக் இறந்து போய் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. அந்த நேரத்தில் வந்து ஷெர்லாக் வந்து அந்த மலையிலேருந்து விழுந்து 2 வருஷம் ஆச்சு. இன்னமும் ஷெர்லாக்கோட நினைப்பு வந்து வாட்சனோட மனசுலேருந்து அகலவே இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி ஃபஸ்ட்லேருந்தே அந்த ஷெர்லாக் வந்து இவனை வந்து பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பான். ஒரு டாக்டர், ப்ரொஃபஷ்னலி ஹீ இஸ் அ டாக்டர் வாட்சன் வந்து. ஆனால் நாளடைவில் அவரே ஒரு டிடெக்டிவாக நினச்சிக்குவார். அந்த அளவுக்கு ஷெர்லாக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும். ஷெர்லாக்கோடைய தொடர்ந்து பயணிச்சனால தான் அப்படி. இதை வாட்சன் யோசிக்கிற கட்டத்தில் வாட்சனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கும். ஏன்னா போன கதையிலே பார்த்தோம், வாட்சன் கல்யாணம் ஆகிருக்கும், தனியாக ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன் பண்ணிக்கிட்டு இருப்பார். பட் ஸ்டில் ஊரில் ஏதாவது ஒரு கொலை நடந்துச்சு, ஊரில் ஏதாவது ஒரு க்ரைம் நடந்துச்சு அப்படின்னா வாட்சனால் யோசிக்காமல் இருக்கவே முடியாது. ஒருவேளை ஷெர்லாக் உயிரோடு இருந்தான்னா இந்த க்ரைமை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்ல, இதுக்கான இந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து நம்ம கலந்துக்கிட்டு இருப்போம்ல, இந்த மாதிரி நினைவுகள் வந்து வாட்சனை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். போகிற எல்லா இடத்துலையும் ஏதோ ஒன்று ஷெர்லாக்கை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் தான் அந்த ஊரில் வந்து சிட்டியில் வந்து ஒரு பெரிய ஒரு பணக்காரனோட பையன் வந்து கொலை செய்யப்படுவார். அவனோட பேர் வந்து ரொனால்டு அடைர் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து கொலை செய்யப்படுவான். அவன் ஒரு இளைஞன், ஒரு 20 வயசு தான் இருக்கும். அவன் வந்து ஒரு ப்ரூட்டல் மர்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டிலேயே கொலை செய்யப்பட்டிருப்பான். ஸோ இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அவன் ஒரு வெல்த்தி பிஸ்னஸ் மேனோட பையன். அவருக்கு வந்து ஊரில் வந்து ஒரு நல்ல பேர் இருக்குது, ஒரு நல்ல மரியாதையான ஆள். அவரோட பையன் வந்து இப்படி இறந்து போனால், அதுவும் சின்ன வயசில் இறந்து போனாங்கும் போது அது கொஞ்சம் பேசு பொருளாகும் அந்த ஊரில். இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. பட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எதுவுமே கிடைக்காது, எந்த ஒரு தடயமும் கிடைக்காது, யார் கொலைகாரங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. இது வந்து தொடர்ந்து நியூஸ் பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்கும். இதை படிக்க வாட்சனுக்கு என்ன தோணுன்னா, ஒருவேளை ஷெர்லாக் இருந்தான்னா இதை ஒரு பிரேக் த்ரூ கண்டுபிடிச்சிருப்பான் அப்படிங்கிறது தான் திரும்ப தோணும். அப்போ வாட்சன் என்ன யோசிப்பானா, பேசாமல் நம்ம ஷெர்லாக் மாதிரி வேலை செஞ்சால் என்ன, நம்ம அந்த வீட்டுக்கு, இந்த கொலை நடந்த இடத்துக்கு போகலாம், போய் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தோணும். சரின்ட்டு அங்கே நடந்த இடத்துக்கு போவோம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறக்காண்டி போவோம். அங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற இடத்துக்கு போனால் அங்கே சில ஜேர்னலிஸ்ட் நிற்பாங்க. ஒரு வயசான ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் நிற்பார். அவர் கையில் சில புத்தகங்கள்லாம் வச்சுருப்பார்.
போகிற வழியில் அவர் மேலே இடிச்சிருவான். சில புத்தகங்கள்லாம் கீழே வந்துடும், எடுத்து கொடுப்பான், அவங்களுக்குள்ளே சிரிச்சுக்குவாங்க. இப்போது அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்துக்கிட்டு வாட்சன் வந்து அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க போவான். என்ன நடந்திருக்குன்னா, இந்த ரொனால்டு அடையருங்கிறவன் தான் இப்போ இறந்து போன பையன். அவனை பற்றின அவனோட கேரக்டர் எப்படின்னா, அவன் ஒரு பணக்கார வீட்டு பையன். ஸோ அவனோட பொழுதுபோக்கு என்னென்னா முழுக்க முழுக்க சீட்டு விளையாடுறது தான். ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த கிளப்லாம் இருக்கும்ல, அந்த கிளப்பில் போய் இந்த கேஷனோ கிளப் மாதிரி அப்போ அந்த சீட்டு விளையாடுறதுக்கு வந்து நிறையா கிளப்ஸ் இருக்கும் பிரிட்டிஷில். அப்போ அங்கே இருக்கிற நிறைய கிளப்பில் வந்து இவன் மெம்பராக இருப்பான். அவனோட வேலையே என்னென்னா போய் அங்கே கார்ட்ஸ் விளையாடுறது, பணம் சம்பாதிக்கிறது, பணத்தை இழக்கிறது. இதுதான் அவனோட வேலை. ஏன்னா பணம் அவனுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க அப்பா பெரிய பணக்காரரு. இதுதான் அவனோட டெய்லி ரொட்டீனாக வச்சிருந்தான். மற்றபடி எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாத ஒருத்தன் தான். அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தவன் தான் ரொனால்டு அடை. இவன் எப்படி இறந்து போயிருக்கான்னா, அவனோட வீட்டில் அவனோட ரூம்குள்ளே இறந்து கிடக்கிறான் ஒரு நாள். அதாவது அவன் கிளப்பில் இருந்து வந்துட்டு ஒரு 9 o'clock வந்துட்டு வீட்டில் போய் மேலே போய் கதவை அடைச்சிட்டான். கீழே அவங்க அம்மாவும் அவனோட சிஸ்டரும் இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆச்சு சத்தமே இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு 10 மணிக்கு மேலே போய் அவனை போய் பார்க்குறக்கு போகிறாங்க. பார்த்தா அங்கே இறந்து கிடக்கிறான். ஸோ எப்போ இறந்தா என்னன்னே தெரியாது. பார்த்தா விண்டோ க்ளோஸ் ஆகிருக்கு. அது ஒரு வெறும் அவனோட ரூம் மட்டும்தான், ரொனால்டு அடையரோட ரூமு. அந்த ரூம்குள்ளே யாரும் அந்த மாதிரி எந்த ஒரு தடயமும் இல்லை. விண்டோ எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வாட்சன் வந்து அந்த ரூம்குள்ளே போய் பார்க்குறான். அந்த மேலே ஏறி வரணும்னா அது ஒரு 20 அடி ஹைட் இருக்கும். 20 அடி ஹைட்டில் நார்மலாக ஏறி வர முடியாது, அது கிளியராக தெரியும். பக்கத்தில் ஏதாவது இந்த வாட்டர் பைப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா ஏறி வரலாம். பட் அந்த மாதிரி எந்த ஒரு பைப்பும் எதுவுமே இருக்காது. அப்போ எப்படி ஏறி வந்திருப்பாங்க அப்படிங்கிறத திரும்ப திரும்ப யோசிப்போம். சரி, ஒருத்தவேளை எப்படியோ வந்துட்டாங்க, முன் வாசல் வழியாக வந்துட்டாங்க, தப்பிக்கிறதாவது இந்த விண்டோ வழியாக தப்பிச்சிருக்கணும்ல. அப்படி கீழே குதிச்சா கீழே ஃபுல்லாக என்ன இருக்குன்னா பூவாக இருக்கும், அந்த ஒரு கார்டன் மாதிரி இருக்கும். அப்போது அந்த யாராவது அந்த இறங்கி நடந்ததுக்கான தடயமாவது இருக்கணும்ல, அப்படியும் இருக்காது. ஸோ ஒரு எம்டி ரூமில் ஒரு கன் ஷாட்டை வச்சு யாரோ சுட்டு கொண்டிருக்காங்க. எப்படி கொண்டாங்கன்னே தெரியாது. இதை வந்து அந்த வாட்சன் வந்து விசாரிச்சுட்டு இருப்பான். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு வயசான ஜேர்னலிஸ்ட்டை பார்ப்பான்ல, அவர் வந்து அப்போது வாட்சன்ட்ட கேட்பார், என்னப்பா ஒன்றுமே உன்னால் கண்டுபிடிக்க முடியலையா அப்படிம்பாரு. ஆமாம், இல்லை நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி வாட்சன் சொல்லுவான். அப்போது அவங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் இருக்கும். வாட்சனுக்கு வந்து இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், வயசானவர், பட் ஸ்டில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் அந்த வயசானவர் வந்து அவரை ரிவீல் பண்ணுவார். பார்த்தா யாருன்னு பார்த்தா ஷெர்லாக் ஹோம்ஸ் தான். ஸோ இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னா பயங்கர எமோஷ்னலாக இருக்கும். இதை இன்னும் சொல்லணும்னா இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ஒரு 10-12 பக்கம் தான். அப்போது அவ்வளோதான் அந்த இடத்த வந்து ஷெர்லாக் ரிவீல் பண்ணுறத வந்து அவரால் எழுத முடிஞ்சிச்சு. இதோட இந்த வெப் சீரிஸாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ப்ரைமில் அந்த வெப் சீரிஸ் இருக்குது. அதில் இந்த டாக்டர் வாட்சன் கதாபாத்திரத்தில் யார் நடிச்சிருப்பா அப்படின்னா, இந்த ஹாபிட்னு ஒரு ஃபிலிம் ட்ரையாலஜி இருக்கும் பார்த்துருங்களா, அதில் அந்த பில்போ பாகின்ஸுங்கிற முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த அந்த கேரக்டரில் நடித்தவர் தான் இங்கே வாட்சன் கேரக்டரில் நடிச்சிருப்பார். ஷெர்லாக்காக நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் நடித்த அவர் தான் நடிச்சிருப்பார். அந்த இடம் வந்து பயங்கர எமோஷ்னலாக இருக்கும். ஷெர்லாக் வந்து ஃபஸ்ட்டு 2 வருஷம் அதுலேயும் இதே மாதிரி தான் ஷெர்லாக் இறந்து போகிற மாதிரி வரும். ஜேம்ஸ் மொரியார்ட்டி கூட நடந்த சண்டையில் இறந்து போகிற மாதிரி வரும். திரும்ப வந்து ஷெர்லாக் வந்து இங்கே ரிவீல் பண்ணுவார். ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து வாட்சன்ட்ட ரிவீல் பண்ணுவார். அந்த இடம் வந்து பயங்கர எமோஷ்னலாக இருக்கும். அதில் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த ஷெர்லாக்கோட கிரே யார்டில் போய் அவன் நின்றுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான், ஷெர்லாக் இறந்து போயிட்டான்னு. இதெல்லாம் ஷெர்லாக் வந்து பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். வாட்சன் வந்து நம்மளை இழந்துட்டு அவன் ஃபீல் பண்ணுறாங்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்றது வந்து பயங்கர எமோஷ்னலாக இருக்கும். பட் இது ஷார்ட் ஸ்டோரிஸுங்கிறனால, அதே மாதிரி நான் அந்த வெப் சீரிஸ் ஏற்கனவே பார்த்துட்டேங்கிறனால எனக்கு அந்தளவுக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலை. பட் ஸ்டில் அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வாட்சன்ட்ட வந்து ஷெர்லாக் ரிவீல் பண்ணுவான். வாட்சன் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுவார், நான் உன்னை வந்து அவ்வளோ மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஷெர்லாக் என்ன சொல்வார்னா, உன்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன், நீ என்னை எவ்வளோ மிஸ் பண்ணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 நண்பர்களும் சந்திச்சிருவாங்க. ஸோ அப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து வாட்சன் கேட்பான். ஏன் வந்து இத்தனை நாள் நீ எங்கே போன, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அன்றைக்கி மலையிலேருந்து விழுந்தது உண்மை, ஜேம்ஸ் மொரியார்ட்டியும் விழுந்தார், பட் ஜேம்ஸ் மொரியார்ட்டி இறந்து போனார், நான் வந்து இறக்கலை. அங்கே ஒரு பாறையில் இது பண்ணிட்டு பிடிச்சிட்டு நான் தப்பிச்சிட்டேன். பட் நான் மேலே பார்க்குறேன், மொரியார்ட்டியோட ஆட்கள் வந்து 3 பேர் வெயிட் பண்ணுறாங்க. அதாவது மொரியார்ட்டி வந்து அன்றைக்கி தனியாக வரல, அவரோட ஆட்களோட தான் வந்தார். ஸோ ஒருவேளை நான் இங்கேருந்து தப்பிச்சாலும் ஷெர்லாக் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்னை அவங்க என்றைக்குனாலும் கொல்லுவாங்க. அதனால் நான் அந்த இடத்துல இருந்து மட்டும் தப்பித்தேன். இந்த 3 பேருக்கும், ஆனால் அந்த மேலே இருந்த 3 பேருக்கும் நல்லா தெரியும் ஷெர்லாக் வந்து சாகலைங்கிறது தெரியும். ஏன்னா அங்கே ஜேம்ஸ் மொரியார்ட்டியோட பாடி மட்டும்தான் கிடந்துச்சு, ஷெர்லாக்கோட பாடி இல்லை. அதனால் அவங்க தொடர்ந்து என்னை தேடிக்கிட்டே இருந்தாங்க. நான் அதனால தான் நான் ரிவீல் பண்ணவே இல்லை. நான் என்னை ரிவீல் பண்ணாலும் என்னை கொன்றுவாங்க. அதனால தான் நான் உயிரோடு இருக்கிற ஐடென்டிட்டியை வந்து மறைச்சிட்டே இத்தனை நாள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். நான் தொடர்ந்து அந்த 3 முக்கியமான ஆட்கள், அந்த மொரியார்ட்டியோட ரைட் ஹேண்ட்ஸ் மாதிரி அவனோட 3 முக்கியமான ஆட்கள் அரெஸ்ட் ஆகிறது இல்லை சாகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுன்ட்டு இருந்தேன். அதில் 2 பேர் வந்து சில குற்றங்களுக்காக முன்னாடியே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி ஜெயிலில் இருக்காங்க, அவங்க நம்ம வெளியே வரமாட்டாங்க.
மூணாவது ஒரே ஒருத்தர் தான் உயிரோட இருக்காரு. இதுதான் நான் கரெக்டாக வெளியே வர வேண்டியதுக்கான கரெக்டான டைம் சொல்லிட்டு தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லி ஷெர்லாக் சொல்லுவோம். ஸோ எனிவே வாட்சனும் ஷெர்லாக்கும் ரொம்ப சந்தோஷமாக அதை இது பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஷெர்லாக் வந்து வாட்சனை கூப்பிட்டு போவோம். எங்கே கூப்பிட்டு போனால் 221B பேக்கர் ஸ்ட்ரீட். அங்கே தானே ஷெர்லாக் வாட்சன் எப்போவும் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்த பார்த்தோன்னே வாட்சனுக்கு வந்து எமோஷனலாக இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் ஷெர்லாக் இல்லை, இன்றைக்கி ஷெர்லாக்கோட அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஷெர்லாக் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போக மாட்டான். அங்கே அந்த 221B பேக்கர் ஸ்ட்ரீட்டுங்கிற வீட்டுக்கு கூப்பிட்டு போகாமல் அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு எம்டி ஹவுஸ் இருக்கும். அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு யாருமே இல்லாத ஒரு எம்டி ஹவுஸ் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவோம். இங்கே எதுக்கு கூப்பிட்டு போகிற அப்படிமா, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவோம். அந்த வீடே வந்து இருட்டாக இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த வீட்டு ஜன்னல் வழியாக பார்த்தா எங்கே தெரியும்னா அந்த 221B பேக்கர் ஸ்ட்ரீட்டில் வீட்டில் இருக்கிற ஷெர்லாக்கோட ரூம் வந்து கிளியராக தெரியும். 2 பேரும் அங்கேருந்து ஒளிஞ்சிருந்து பார்ப்பாங்க. பார்த்தா அங்கே ஷெர்லாக்கோட ஷேடோ தெரியும். ஆனால் ஷெர்லாக் நம்ம கூட இருக்கிறான். ஆனால் அந்த 221B பேக்கர் ஸ்ட்ரீட்டில் வந்து ஷெர்லாக்கோட ரூமில் ஷெர்லாக் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஷேடோ தெரியும். இது எப்படி ஷெர்லாக் நீ இங்கே இருக்கிற, அப்போ அங்கே யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அதை சொல்கிறதுக்கு தான் நான் உனக்கு வந்தேன். நான் இன்னைக்கு வெளியே வந்துட்டேங்கிறத நான் வந்து அந்த மூணாவது ஒரே ஒருத்தன் மட்டும் உயிரோடு இருக்கான்ல, அவன் பேர் வந்து கொலானியல் மேஷன். அவன் மட்டும்தான் இன்னும் உயிரோடு இருக்கான். அவன் தான் மொரியாரிட்டியோட மிக முக்கியமான அடியாள். மற்ற 2 பேரோட இவன் ரொம்ப மோசமானவன். ப்ரூட்டலி அவன் ஒரு கில்லர். அவன் அதே மாதிரி பயங்கரமான ஒரு இன்டெலிஜென்ட்டு. ஸோ அவனுக்கு வந்து ஷெர்லாக் இன்றைக்கி வெளியே வந்துட்டாங்கிறது தெரியணும். அதுக்காக நான் சில ட்ரிக்கு பண்ணேன் அப்படிமா. என்ன பண்ணேன் அப்படிமா, காலையிலேயே நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா ஷெர்லாக் மாதிரியே ஒரு வேக்ஸ் பொம்மை ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். அது வந்து ஹைட் அண்ட் வெயிட்டு பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு ஷெர்லாக் மாதிரியே இருக்கும். அதை கொண்டு போய் நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோடய ரூமில் வந்து அந்த ஷெர்லாக் பொம்மையை வச்சுட்டேன். ஸோ யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக அந்த மேஷனோட ஆட்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல மோரனோட ஆட்கள் வந்து சுற்றி என்னை தேடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 221B பேக்கர் ஸ்ட்ரீட்டை சுற்றியும் அவனோட ஆட்கள் நிறைய இருப்பாங்க. என்னோட உருவம் மாதிரி அங்கே ஒரு பொம்மையை வச்சுட்டா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஷெர்லாக் வந்துட்டான் அப்படிங்கிறத நினைப்பாங்க. அப்போ அந்த பேக்கர் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த ஸ்பை ஆட்கள் வந்து மோரனுக்கு வந்து தகவல் கொடுத்துருவாங்க ஷெர்லாக் வந்துட்டான்னு சொல்லிட்டு. இதில் நான் இன்னொரு ட்ரிக் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரே இடத்துல அந்த பொம்மை இருந்துச்சு அப்படின்னா அது பொம்மைங்கிறது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காண்டி மிஸ்ஸஸ் ஹட்சன், அந்த ஷெர்லாக் தங்கிட்டு இருந்த அந்த ரூமோட ஓனர், அவங்கள்ட்ட வந்து அப்பப்போ போய் அந்த பொம்மையோட இடத்த மட்டும் மாற்றுங்க. அதாவது ஷேடோ பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டான பொசிஷனில் உட்காந்துருக்கிற மாதிரி மாற்றுங்க. இதெல்லாம் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ என்னோட கெஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பேக்கர் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஆட்கள் வந்து இந்நேரம் மோரனுக்கு தகவல் கொடுத்துருப்பாங்க. மோரன் இப்போ வருவான், வந்து நம்மளை அந்த பேக்கர் ஸ்ட்ரீட்டில் உள்ள வந்து நம்ம ரூம்குள்ளே போவான், நம்மளை கொலை பண்ண ட்ரை பண்ணுவான். தட் மீன் அங்கே இருக்கிற ஷெர்லாக் பொம்மையை ஷெர்லாக் நினச்சி கொலை பண்ண ட்ரை பண்ணுவான். நான் போலீஸ்க்கு ஆல்ரெடி தகவல் கொடுத்துட்டேன், அவங்களும் வந்துருவாங்க. கரெக்டாக அவனை ரெட் ஹேண்டடாக நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோன்னா அவனும் ஜெயிலுக்கு போயிடுவான். அட்டெம்ப்ட் டு மர்டரில் ஜெயிலுக்கு போயிடுவான். நான் வந்து இனிமேல் சேஃபாக இருப்பேன். ஸோ இதுதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் சொல்லுவான். சரின்ட்டு இவங்களும் அங்கே ஒளிஞ்சிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பொம்மை தானே இருக்கும், பொம்மையோட ஷேடோ இருக்குது. திடீர்னு பார்த்தா அந்த ஷேடோ இருக்காது. ஸோ சம்ஒன் அட்டாக்டு, அந்த பொம்மையை யாரோ ஷெர்லாக் நினச்சி அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு இவங்க புரிஞ்சுக்குவாங்க. சரி வா போகலாம் அப்படிம்பாங்க. இவங்க போவாங்க. அதுக்குள்ளே அந்த பேக்கர் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஒரு 3 ஆட்கள் வந்து வந்துருவாங்க. அந்த இவனோட ரூம்குள்ளே வந்துருவாங்க. ரூம்குள்ளே வந்து ஷெர்லாக் என்ன ஆச்சுன்னு பார்க்க வந்திருப்பாங்க. என்ன நடந்திருக்குன்னா தூரத்தில் இருந்து ஷெர்லாக் பொம்மையை வந்து ஷூட் பண்ணிடுவாங்க. ஷெர்லாக் நினச்சி ஷூட் பண்ணிடுவாங்க. சரி அவன் செத்துட்டானான்னு பார்க்குறதுக்காண்டி இப்போ மோரனும் அவனோட ஆட்களும் உள்ளே வந்துருவாங்க. உள்ளே வந்துட்டு அவனை பிடிக்க வருவாங்க. கரெக்டாக ஷெர்லாக் என்ன பண்ணுவான்னா போலீஸ்காரங்களை உள்ளே கூப்பிட்டு வந்து ரெட் ஹேண்டடாக அரெஸ்ட் பண்ணிடுவான். ஸோ நீ வந்து ஷெர்லாக்கை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்க. அப்போது அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவான்னா, உன்னை நான் அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிமா. எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு மோரன் கேட்டோன்னே அட்டெம்ப்ட் டு மர்டர் ஆஃப் ஷெர்லாக் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் சொல்லுவான். பட் ஷெர்லாக் என்ன சொல்லுவான்னா, இல்லை அதுக்காக கிடையாது, ரொனால்டு அடையரை கொலை பண்ணதுக்காக உன்னை நான் அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. உடனே எல்லாருக்குமே ஷாக்காக இருக்கும். ஏன்னா எல்லாரும் என்ன அசம்ஷனில் வந்திருப்பாங்கன்னா, இப்போ நான் அவனை அரெஸ்ட் பண்ண வந்தது வந்து ஷெர்லாக்கை கொலை பண்ணா போகிறாங்கிற ஒரு குற்றத்துக்காக நினைப்பாங்க. பட் இன்னொரு விஷயத்தை ரிவீல் பண்ணுவார் ஷெர்லாக்கு. ரொனால்டு அடையரை கொலை பண்ணதும் மோரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, அந்த ரொனால்டு அடையர் எப்படி செத்தானா, எங்கேயோ இருந்து யாரோ ஒருத்தர் கன்ஷாட்டில் சுட்டிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே யாருமே வரல. இதை வாட்சனும் அனலைஸ் பண்ணியிருக்காரு, இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காரு, போலீஸும் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அப்போது தூரத்தில் இருந்து யாரோ ஷூட் பண்ணியிருக்காங்க, அது எனக்கு கிளியராக தெரியும். ஆனால் தூரத்தில் இருந்து யார் ஷூட் பண்ணாலும் கன் சவுண்டு கண்டிப்பாக கேட்டிருக்கணும். ஏன்னா அவ்வளோ தூரத்தில் இருந்து ஷூட் பண்ண முடியாது. இந்த கதையெல்லாம் எப்போ நடக்குதுன்னு யோசிச்சிங்கன்னா 1890களில். அந்த நேரத்தில் இருக்கிற கன்னோட பவர் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருந்தால் சுட முடியும். அதே மாதிரி சுட்டா அதிகமாக சவுண்டு கேட்கும். இப்போ இருக்கிற மாதிரி அந்த சைலன்ஸ்
சைலன்சர் அந்த ஆப்ஷன்லாம் அப்போ கிடையாது. அப்போது யாரோ ஒருத்தர் பயங்கர எஃபிஷியண்ட்டான ஒரு ஷூட்டர் ரொம்ப தூரத்துல இருந்து சுட்டிருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் ரொனால்டோ அடையர் கொலை பண்ணப்பட்டிருக்கலாம். இந்த கேஸை நான் படித்த உடனே எனக்கு யார் மேலே டவுட் வந்துச்சுன்னா மோரன் மேலே டவுட் வந்துச்சு. ஏன்னா அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த மோரன் அண்ட் அதர் எனிமீஸ், அந்த இவனோட அந்த 3 அடியாட்கள், மோரியாட்டியோட 3 அடியாட்களை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணேன். அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும். இந்த மோரனோட மிகப்பெரிய புத்திசாலித்தனமே என்னன்னா, அவன் வந்து ஒரு பெரிய கன் ஷூட்டர். ஏன்னா அவன் எங்கே ஒர்க் பண்ணானா இந்தியன் ஆர்மியில் இருந்தான். பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் இருக்கும்போது பிரிட்டிஷில் இருக்க இந்தியன் ஆர்மியில் அவன் இருந்தான். ஸோ அவன் ஒரு பயங்கரமான ஷூட்டர்னு எனக்கு தெரியும். அதில் அவன் எதில் ஸ்பெஷலிஸ்ட்னா ஏர் கன்னில் ஷூட் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அந்த காலத்தில் அவங்க ஏர் கன் மென்ஷன் பண்ணுறது லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து ஷூட் பண்ணுறது ஏர் கன்னால் மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். அந்த ஏர் கன்னை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்லஸ் அன்டில் தே ஆர் வெரி ப்ரொஃபஷனலாக அதில் இருந்தால் மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக எனக்கு இந்த கேஸ் இந்த இப்படி ஒரு கொலை நடந்திருக்குன்னு தெரிஞ்சவொடனே எனக்கு வந்து டப்புன்னு மோரன் தான் கிளிக் ஆனா. சரி, மோரனுக்கும் இப்போ இறந்து போன பையனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு அனலைஸ் பண்ணேன். அப்போ தான் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு கிளப்பில் வந்து நிறைய கிளப்பில் இந்த ரொனால்டோ அடையர் வந்து சீட் விளாடுவான், கார்ட்ஸ் விளாடுவான். அதில் ஒரு கிளப்பில் வந்து மோரனும் மெம்பராக இருக்கிறான். ஸோ அங்கே நான் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ரொனால்டோ அடையரும் மோரனும் அடிக்கடி சீட் விளாடுவாங்க. ஸோ அவங்க அடிக்கடி சீட் விளாடும்போது இவன் ஒரு நாள் தோப்பான், அவன் ஒரு நாள் தோப்பான். பட் லாஸ்ட்டு கொஞ்ச நாளாக ரொனால்டோ அடையர் வந்து வரிசையாக தோத்துக்கிட்டே இருக்கான், மோரன் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த மோரன் வந்து ஏமாற்றிருக்கான், சீட் பண்ணியிருக்கான். அதாவது கார்ட்ஸை வந்து எப்படியோ ஏமாற்றி தான் ரொனால்டோ அடையரை ஜெயிச்சிருக்கான். அது ரொனால்டோ அடையரை மட்டும் இல்லை, அந்த கிளப்பில் இருக்க நிறையா வேற அந்த மாதிரி ஏமாற்றி மோரன் ஜெயிச்சிருக்கான். இதை யார் கண்டுபிடிச்சிட்டான்னா ரொனால்டோ அடையர் வந்து கண்டுபிடிச்சிட்டான். நீ ஏமாத்துறங்கிறத அவன் ப்ரைவேட்டாக கூட்டு சொல்லிட்டான், நீ என்னை ஏமாற்றி தான் ஜெயிக்கிற, என்ன மட்டும் இல்லை நிறையா வேற நீ ஏமாற்றி ஜெயிக்கிற, நம்ம கிளப்பில் வந்து ஏமாற்றக்கூடாது, அதுதான் ரூல்ஸு, நீ தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொனால்டோ அடையர் போயிட்டான். இப்போ இவருக்கு என்ன பயம், மோரனுக்கு என்ன பயம்னா, ஒரு வேளை இவன் வந்து அதை மற்றவங்கள்ட்ட சொல்லிடுவானோ, நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிட்டா நம்ம மாட்டிக்குவோம், இது அவன் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொனால்டோ அடையரை கொல்லணும்னு சொல்லிட்டு மோரன் நினைக்கிறான். அதனால தான் அவன் வந்து யாருமே கண்டுபிடிக்காத மாதிரி இந்த ஏர் கன்னை வச்சு லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து கொள்கிறான். இதுதான் நான் வெளியே வரதுக்கான கரெக்டான டைம் நான் ஏன் யோசிக்கிறேன்னா, நான் 100% கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் மோரன் தான் ரொனால்டோ அடையரை கொன்னான். ஸோ நான் அதை மட்டும் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அவனை நான் அரெஸ்ட் பண்ண போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னா நான் வந்து சேஃப், 3 பேரும் ஜெயிலில் இருப்பாங்க, நான் வந்து என்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணிக்கலாம், நான் ஷெர்லாக் வந்து திரும்ப உயிரோடு வந்துட்டாங்கிறத இந்த உலக அறிய சொல்லலாம் அப்படிங்கிறது ஷெர்லாக்கோட ஐடியா. ஸோ அந்த காரணத்துக்காண்டி தான் வெயிட் பண்ணி அட்டெம்ப்ட் டு மர்டருங்கிற இன்னொரு கேஸ், அதாவது ஷெர்லாக்கோட அந்த வேக்ஸ் டாலை வச்சு இன்னொரு கேஸ்லையும் மாட்ட வச்சு மோரனை வந்து பர்ஃபெக்டாக ஒரு க்ரைமில் வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ண வச்சுருவார் ஷெர்லாக். ஸோ ஷெர்லாக் வந்து இப்போ மோரியார்ட்டிங்கிற அந்த கேரக்டரால் அவங்களோட குரூப்பால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறனால ஷெர்லாக் வந்து இனிமேல் வந்து சுதந்திரமாக செயல்படலாம் அப்படின்னு சொல்லி ஷெர்லாக் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இந்த கதை வந்து முடியும். ஸோ இந்த கதை மெயினாக வந்து இதில் ரொம்ப பெரிய இன்வெஸ்டிகேஷனோ ரொம்ப அவரோட பிரில்லியன்ஸை காட்டுற மாதிரியோ எந்த ஒரு சீனுமே ரொம்ப இருக்காது. ஏன்னா நார்மலான ஒரு இன்வெஸ்டிகேஷனாக தான் இருக்கும். பட் இந்த கதை மெயினாக எதுக்கு எழுதியிருப்பார் அப்படின்னா, ஆனால் ஒரு மிகப்பெரிய ஹிட். ரீசன் என்னன்னா, செத்துப்போன ஷெர்லாக் வந்து திரும்ப வர்றாரு. ஸோ ரிட்டர்ன் ஆஃப் த ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு ஒரு இந்த ஷார்ட் ஸ்டோரிஸோட கலெக்ஷன்ஸை வந்து மொத்தமாகவே ஒரு புக்காகவும் பப்ளிஷ் பண்ணியிருந்தார் ஆர்தர் கோனான் டோயில். ஸோ இந்த சிறுகதையும் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல திரும்ப வர ஷெர்லாக்கு திரும்ப பயணிக்கிறார் வழக்கம் போல் அவரோட புத்திசாலித்தனத்தால் பல கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி. அடுத்து தொடர்ந்து சில சிறுகதைகளும் லாங் ஃபார்மேட்டட் நாவலும் வந்துச்சு. ஸோ அடுத்த கதை இதே மாதிரி ஷெர்லாக் அண்ட் டாக்டர் வாட்சன் வச்சு அடுத்த கதை கேட்போம். தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.